நெஞ்செல்லாம் பாரமாயிருக்கு. முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை. விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியில் கிராண்ட் பினாலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது முத்துக்குமரன் பிக் பாஸ் வீட்டிற்குள் கடைசி வாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி எமோஷனல் ஆகஸ்ட் சொல்லியிருக்கிறார். அதற்கு விஜய் சேதுபதி எதிர்பாராத கேள்வி கேட்டு இருக்கிறார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி 14 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் இன்று கிராண்ட் பினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஃபைனலிஸ்ட் ஆகஸ்ட் தேர்வான 5 போட்டியாளர்களிடம் விஜய் சேதுபதி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் அதிகமான போட்டியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது 5 பேர் மட்டும் இந்த வீட்டிற்குள் இருக்கிறார்கள். இதில் உங்களுக்குள் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பது பற்றி விஜய் சேதுபதி கேட்க ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுடைய மனநிலை பற்றி சொல்கிறார்கள். அப்போது சௌந்தர்யா ஆரம்பத்தில் இந்த வீட்டிலிருந்து ஒவ்வொருவராக வெளியே செல்லும்போது அப்பாடா என்று இருக்கும். ஆனால் இப்போது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மட்டும் தனியாக இருப்பது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் என்று கூறினார். அடுத்ததாக முத்துக்குமரன் பேசினார். அப்போது முத்துக்குமரன் எனக்கு பணப்பெட்டி டாஸ் கேள்விப்பட்ட போது அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரைக்கும் 15வது வாரத்தில் எந்த டாஸ்கும் நடைபெறாது. ஆனால் இப்போது வித்தியாசமாக பணப்பெட்டி பாஸ் வைக்கப்பட்டது. எனக்கு அது பயமாகவும் இருந்தது. நாங்கள் பணப்பெட்டி டாஸ் என்றதும் எப்படி எல்லாமோ மனதில் சிந்தனை வைத்திருந்தோம். ஆனால் இப்போது வைத்த பணப்பெட்டி டாஸ் பார்த்து நான் பதறிப்போனேன். ஆனாலும் முதலில் நான் தான் போனேன். அப்போது உசுர கையில பிடிச்சுட்டு ஓடி வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அதோடு இந்த வீட்டிற்குள் இருந்த பல போட்டியாளர்கள் எவிக்ஷனாகி வெளியே போகிவிட்டார்கள். அது எனக்கு நெஞ்செல்லாம் பாரமாக இருக்கு என்று சொல்ல, அதற்கு விஜய் சேதுபதி இப்போ கூட ஒன்னும் கெட்டு போகல, உங்களுக்காக உங்களை வெளியே அனுப்பிவிட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு போட்டியாளர்களை உள்ளே கொண்டு வந்து விடலாமா என்று கேட்க, இதை சற்றும் எதிர்பார்க்காத முத்துக்குமரன் அதிர்ச்சியாகி எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் சார் என்று சொல்லியிருக்கிறார். பிக் பாஸில் எவிக்ஷனான போட்டியாளர் என்னை பத்தி தப்பா பேசினாங்க. ராணவை தாக்கிய விஜய் சேதுபதி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியில் கிராண்ட் பினாலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதில் விஜய் சேதுபதி பேசும்போது இந்த நிகழ்ச்சியில் இருந்து எவிக்ட் ஆன போட்டியாளர்கள் வெளியே சென்று என்னை பற்றி தப்பாக பேசினார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அதோடு ராணவ் பேசும்போது அவரை பாதியிலேயே பேசவிடாமல் தடுத்திருக்கிறார். ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியின் கிராண்ட் பினாலே தற்போது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதில் விஜய் சேதுபதி முன்னாள் போட்டியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முன்னாள் போட்டியாளர்கள் 2 பேராக நிகழ்ச்சியில் அறிமுகமானார்கள். முன்னாள் போட்டியாளர்கள் இந்த சீசனில் பேசிய ட்ரெண்டான வார்த்தைகள் அவர்களுக்கு வெல்கம் பாடலாக போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி ஜாக்குலினை வரவேற்று பேசினார். அவருக்காக ஸ்பெஷல் ஏவி வழங்கப்பட்டது. பிறகு விஜய் சேதுபதி ஜாக்குலினை பாராட்டி பேசியிருந்தார். அடுத்ததாக முன்னாள் போட்டியாளர்களிடம் பேசும்போது ஆர்ஜே ஆனந்தியிடம் இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்க, ஆர்ஜே ஆனந்தி தனக்கு கிடைத்த அனுபவம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது விஜய் சேதுபதி எனக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பல மாற்றம் நடைபெற்று இருக்கிறது. நான் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தலையில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நினைக்கிறவன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தொடங்கிய பிறகு எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியே சென்ற சில போட்டியாளர்கள் என்னை பற்றி நெகட்டிவாக பேசியிருந்தார்கள். சில போட்டியாளர்களின் ஆதரவாளர்கள் என்னை ட்ரோல் செய்தார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் திரும்ப என் காம்பவுண்டுக்குள் இனி வரும்போது அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்குப் பிறகுதான் எனக்கே புரிந்தது. நாம் இப்படி யோசித்துக் கொண்டு இருப்பது தவறு என்று, அதோடு இப்படி யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று யோசிப்பதால் எந்த பலனும் கிடையாது என்றும் புரிந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்.
அடுத்ததாக ராணவிடம் நீங்க இந்த பிக் பாஸ் பற்றி பேசுங்க என்று சொல்ல, ராணவ் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் ஆகும்போது நான் ரொம்பவும் பயந்து கொண்டே வந்தேன். பிறகு என்னுடைய பயத்தை வெளியே காட்டாமலேயே நான் விளையாடினேன். இந்த விளையாட்டில் பல மாற்றங்கள் எனக்குள் இருந்தது. நீங்கள் தொகுத்து வழங்குவது பார்க்கும்போது எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது, இதுவெல்லாம் போய் இதை நம்பாதீங்க, ஒரு சிறிய இடைவெளி விடலாம் என்று ராணவ் பேசிக்கொண்டு இருக்கும்போது பாதியிலேயே விஜய் சேதுபதி போயிருக்கிறார். ராணவ் எவிக்ஷன் நடைபெறும் போது அவருடைய ரசிகர்கள் பலர் இது அன்பர் எவிக்ஷன் என்று கூறி வந்தனர். அதோடு விஜய் சேதுபதிக்கு ராணவ் மீது ஆரம்பத்தில் இருந்தே கோபம். ஜெஃப்ரிக்கு ஆதரவாக செயல்படுகிறார். ராணவ் மற்றும் ஜெஃப்ரிக்கு பிரச்சனை ஏற்படும் போது விஜய் சேதுபதி ஜெஃப்ரியை கண்டிக்கவில்லை என்று ராணவின் தந்தை பேட்டி ஒன்றில் பேசியிருந்ததை வைத்து இப்போது விஜய் சேதுபதி இதுபோல நடந்து கொள்கிறாரா என்ற கேள்விகளும் எழுகிறது.